இப்போ ஸ்டாக் மார்க்கெட்ல நம்ம ஃபண்டமெண்டல்ஸ் பார்க்குறபோது, ஒரு முக்கியமான இடம் தான் ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன். ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன்ல பார்த்தோம்னா, இந்த ஸ்டாக்ல என்னென்ன நடந்துட்டு இருக்குதுங்கிறது தெளிவா புரியும். இப்போ நம்ம எடுத்துருக்கிறது வந்து ஏசியன் பெயிண்டோட ஸ்டாக். அதோட ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன். இந்த ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன்ல ப்ரமோட்டர் பார்த்தீங்கன்னா 52.63% ஸ்டாக்ஸ் வந்து ஹோல்டு பண்ணிட்டு இருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா, கன்சிஸ்டன்ட்டா ஒரே அளவு தான் இருக்குது. அவங்க ப்ரமோட்டர் வந்து ஸ்டாக்ல மனிபுலேட் பண்றது இல்லங்கிறது இதுல தெளிவா தெரியுது. 52.63ங்கிறது வந்து அவங்க வந்து ஓவராலா கிட்டத்தட்ட ஒரு 3, 4 வருஷமா அதே அளவு தான் மெயின்டெயின் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்டாக் அவங்க மார்க்கெட்லேருந்து வாங்குறதும் இல்ல, விக்கிறதும் இல்ல. அவங்க ஸ்டாக் மார்க்கெட் அவங்க பார்க்கறதே இல்ல. அவங்களோட வேலைய அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. பிசினஸ அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப இதுல பார்த்தீங்கன்னா, ஏசியன் பெயிண்ட் வந்து கிட்டத்தட்ட ஒரு கொஞ்ச நாளா வந்து இறங்கிட்டு தான் இருக்குது இந்த ஸ்டாக். டெக்னிக்கலா பார்த்தீங்கன்னா இறங்கிட்டே இருக்குது. இப்போ டெக்னிக்கலுக்கு முக்கியத்துவம் குடுக்குற எஃப்ஐஐஸ் ஃபாரின்லேருந்து இன்வெஸ்ட் பண்றவங்க, டெக்னிக்கல பேஸ் பண்ணி அவங்களோட ஸ்டாக்க வந்து குறைச்சிட்டே வர்றாங்க. இப்ப பார்த்தோம்னா, டிசம்பர் 2022ல 18.11% வச்சிருக்கிறவங்க, 17.2 கொஞ்சம் அதிகப்படுத்துறாங்க. அப்புறம் மார்ச் 2024ல 15.89%லேருந்து 15.27, 15.28, 13.61, 12.23, 11.85, 11.64. ஏன் இப்படி குறைக்கிறாங்கன்னா, அதோட விலை வந்து குறைஞ்சிட்டே வருது. விலை குறைஞ்சிட்டே இருக்கிறபோது, எஃப்ஐஐ அவங்களோட ஸ்ட்ராட்டஜி படி வித்துட்டு தான் இருப்பாங்க. ஒரு ஸ்டாக் விலை இறங்குதுன்னா, அவங்க வித்துட்டு தான் இருப்பாங்க. அது அவங்களோட ஸ்ட்ராட்டஜி. அவங்க அதை கரெக்ட்டா ஃபாலோ பண்றாங்க. இது டிஐஐன்னு சொல்றது நம்மளோட இந்தியாவுல இருக்க இன்வெஸ்டர்ஸ். அத தவிர்த்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், பேங்க்ஸ் இதெல்லாம் வந்து இந்த டிஐ கேட்டகரியில வரும். இந்த மியூச்சுவல் ஃபண்ட்லாம் என்ன பண்ணும்னா, நம்ம வந்து இந்தியாவுல வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ல மாசம் மாசம் எஸ்ஐபி பண்றவங்களோட பணத்த வந்து அவங்க வந்து அவங்களுக்கு மார்க்கெட் ஏறுமா, இறங்குமான்லாம் பார்க்க மாட்டாங்க. அவங்க பணம் ஃபண்ட் வந்து அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணிருவாங்க. அப்படி இன்வெஸ்ட் பண்றபோது இந்த ஏசியன் பெயிண்ட்ங்கிறது நிஃப்டி 50லயும் இருக்கு, நிஃப்டி 100லயும் இருக்கு, நிஃப்டி 200லயும் இருக்கு, 250லயும் இருக்கு, நிஃப்டி 500லயும் இந்த ஸ்டாக் இருக்கு. அப்படி அப்படி பார்க்குறபோது, இந்த எல்லா ஃபண்ட்லயும் இன்வெஸ்ட் பண்றவங்களோட பணம் இதுக்கு வரும். ஏசியன் பெயிண்டோட ஸ்டாக்ல வந்து அவங்க அத வாங்கி இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அப்படி பார்க்குறபோது இது வந்து கரெக்ட்டா வந்து மியூச்சுவல் ஃபண்டோட பணம் உள்ள வர வர இந்த ஸ்டாக் வந்து பையிங்ல இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா ஏறிட்டு இருக்கு. இப்ப எஃப்ஐஐல வந்து செல்லிங்ல இருக்குது. அவங்க வந்து செல்லிங்ல இருக்கிறாங்க. மியூச்சுவல் ஃபண்ட் வந்து பையிங்ல இருக்குது. ஏன்னா, எஸ்ஐபி பணம் வந்து வர்றது ஃபுல்லா வந்து அவங்க இதுல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. மார்க்கெட் ஏறுதா இறங்குதான்லாம் அவங்க பார்க்க மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும் அவ்வளோதான். அப்படி பார்க்குறபோது இது 9.16, 10, 10.52, 11.61, 12.30, 13.10, 13.98, 15.51, 20.98, 21.50. இப்படி பார்க்குறபோது, இப்ப இந்த இடத்துல செப்டம்பர் 2024ல பாருங்க. 15.28% வந்து எஃப்ஐஐ ஸ்டாக் வச்சிருக்கிறாங்க. அவங்க வந்து ஸ்டாக்க வித்து இப்ப 5% குறைச்சுட்டாங்க. ஒரு 4% குறைச்சுட்டாங்கன்னு வச்சுக்கங்க. இப்ப அவங்க வித்த ஸ்டாக்க வந்து இன்னைக்கு வாங்குனாங்கன்னா, அவங்க ப்ராஃபிட் புக் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு ஒரு ரூ. 3000க்கு சேல் பண்ணியிருந்தாங்கன்னா, இன்னைக்கு ஒரு ரூ. 2500க்கு வாங்குனாங்கன்னா, அவங்களுக்கு ஒரு ஸ்டாக்குக்கு ரூ. 500 கிடைக்கும். அதே பார்த்தீங்கன்னா, டிஐஐ அந்த பாயிண்ட்ல ரூ. 3000க்கு வாங்கியிருந்தாங்கன்னா, இன்னைக்கு ரூ. 2500க்கு வச்சிருந்தாங்கன்னா, அவங்களுக்கு லாஸ் தான் கிடைக்கும். இதுலருந்து என்ன சொல்ல வரேன்னா, ஒருத்தரும் ஒண்ணொண்ண ஃபாலோ பண்ணுவாங்க. டெக்னிக்கல ஃபாலோ பண்ணுவாங்க. ஃபண்டமெண்டல ஃபாலோ பண்ணுவாங்க. அது வந்து எல்லா சமயத்திலயும் ஒரே மாதிரி ப்ராஃபிட் குடுக்காது. இப்ப இந்த சினாரியோல பார்த்தீங்கன்னா, டெக்னிக்கல ஃபாலோ பண்ணவங்க வந்து அவங்க ஸ்டாக்லேருந்து கரெக்ட்டா எக்ஸிட் ஆயி, இப்போ மறுபடியும் அவங்க வாங்குனாங்கன்னா, ப்ராஃபிட்ல வர்ற மாரி காட்டுது டீட்டெயில்ஸ். இதே மியூச்சுவல் ஃபண்ட்ல ஏசியன் பெயிண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணவங்க எல்லாருமே இன்னைக்கு வந்து லாஸ்ல தான் இருப்பாங்க.
அது வந்து நம்மளுக்கு வந்து நிஃப்டி 100ல நம்ம ஒரு ரூ. 500 மாசம் இன்வெஸ்ட் பண்றோம்னா, அதுல வந்து நம்மளுக்கு தெரியாது ஏசியன் பெயிண்ட்ல வந்து எவ்வளோ போகுது. ஆனா ஓவராலா பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஃபண்ட் வந்து ஏறாம இருக்கு. அதுதான் ரீசன். இதுதான் இதோட லாஜிக். தேங்க் யூ.